நேரமே கைந்து போது பாயும் மின்சாரமே உல்லாசமே மேலே ஒரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் மேகிறேன் தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே என் காதல் ராஜராஜ சோழனாடும் காதல் தேசம் பூவே காதல் வணக்கம். யாருங்க நீங்க? எந்த ஊரு? நல்ல பையனா இருக்கீங்க. மூளையெல்லாம் குழம்பி போயிருச்சா? ஆளு அழகா இருக்க. என்னை பார்த்தா உங்களுக்கு அத்தை பொண்ணு மாதிரி தெரியுதா இல்ல மாமன் பொண்ணு மாதிரி தெரியுதா? எதுக்கு? இல்ல ஒரு மாதிரியா பாக்குறீங்க, பேசுறீங்க, பாடுறீங்களே. ஏய் சோத்தான திங்கறீங்க. பார்த்தா குத்தம்ன்ற. குத்தம்னா? பாடுனா குத்தம்ன்ற. பார்வேன்னா குத்தம்னாங்க. உன்னை நான் இடிச்சனா? இல்ல. இல்ல கைய பிடிச்சு இழுத்தனா? அட இல்லங்க. இல்ல கட்டி பிடிச்சனா? இல்ல. இல்ல நீ என் பொண்டாட்டியா? ஓய். இல்ல உன்னை வச்சிருக்கனா? ஓ ஓடிச்சுறேன். மரியாதை எதுவுமே செய்யல. அப்புறம் பார்த்தா சோத்த தான திங்கற, அப்புறம் பிய தான திங்கற. ஏன்டி கேக்குற? ஏன்டி பீத்த வச்சிருக்கீ? ஏ பீத்தின பயல. அறிவு இருக்கா? அறிவு இல்லையா உனக்கு? பீத்தின பயல சொல்றது கேளியா? ஒரு பொம்பளை புள்ள நான் பாட்டு ஆடி பாடி நிக்கிற, வந்த நீ பாட்டுக்கு வர்ணிச்சு பாடி இருக்கறியே. அது என்ன பத்து பாடி இருக்கே? நான் கேட்க மாட்டானா? ஏய் இங்க பாரு. இழுத்து வச்சு அறுத்து போட தெரிஞ்சுக்க. அறுத்து வா வாயில வச்சுக்கிட்டு போ. வாயில அறுத்து போட்டு போ. இங்க பாரு. என்ன? உன்னை வர்ணிச்சது நீ தப்புன்னு நினைக்கிற. தப்பு தான் சொல்றேன் நானு. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. இருக்காங்க. எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும். இருக்காங்க. அக்கா மக்கள நாங்க இங்க உட்கார்ந்திருக்க மாதிரி ஆம்பளை. நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு. நாங்க சொல்லலனா உன்னை நாய் கூட நக்காது. ஐயா ஐயா இப்படி ஒரு ஆசை இருக்க உனக்கு. எங்க பாருங்க இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் இருக்கட்டும், ஆண் அழகனா இருக்கட்டும், நாங்கள பத்தி இது ஆம்பளை நாங்க சொல்லணும்யா. பென்சில மீச வச்சிருந்தா பெரிய ஆம்பளை என்னப்பா உனக்கு? யாரு நீ பார்த்து எங்களை ஆம்பளைன்னு சொல்லணுமாக்க? அவ நீ பத்தி எங்க பொம்பளை சொல்லணுமாக்கோ? ஆளுகளை பாரு. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. பேசுற நீ என்ன பேசுற? சிந்தனையோட பேசு. நீ சிந்தனை நீ பேசு. சிந்தனை தவறி பேசுனேன்னா என்கிட்ட சிக்கிக்குருவே. நீ தவறி பேசாத, ஏங்க நீ சிக்கிக்குவ. குரங்கு பிடிக்கிறவங்கள பாத்திருக்கியா? யா என்ன குரங்கு எப்படி தெரியுமா பிடிப்பாங்க? எப்படி பிடிப்பாங்க? பெரிய பானை மாதிரி இருக்கும். அந்த பானை வாய் இருக்கு பாரு. இருக்கட்டும். ஓட்டை இருக்கட்டும். சிறுசா இருக்கும். அந்த பானை அழுத்தமா இருக்கும். பெரிய மம்பட மாதிரி பெருசா இருக்கும். சரி அதுக்கு என்னப்பா? ஓட்டை வாய் சிறுசா இருக்கும். அட ஆமையா. அதுக்குள்ள பொரி உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி இழந்த பழம், அந்த முட்டாய், இந்த மாதிரி எல்லாம் மணக்கிறது மாதிரி உள்ள ஓட்டுவாங்க. குரங்கு வர போற இடங்கள்ல. அப்ப என்ன ஒண்ணு, இந்த குரங்கு என்ன ஒண்ணு விறுவிறுன்னு அந்த ஓட்டைகளை கையை விடும். கையை விட்டு வேணுங்கிறத அப்புறம் மொத்தமா இப்படி பிடிக்கும். புடிச்சுக்கிட்டு என்ன ஒண்ணு இப்படி கையை இழுக்கும். இந்த ஜாமான் நிறைய அந்த கை நிறைய இருக்குவாரு. அதனால அந்த அளவு பெருசான உடனே கை வெளியில வராது. ஆனா இந்த குரங்கு நினைச்சா அது தப்பிச்சிடலாம். எப்படின்னு கேளு. இந்த கையில இருக்கிற தீன்பண்டத்தை பூரா விட்டுருச்சுன்னு வச்சுக்க, கை ஈஸியா வந்துடும். ஆனா இந்த குரங்குக்கு தெரியாது, இந்த கை நிறைய தீன்பண்டம் வச்சதுனாலதான் இந்த கை நம்ம கை வெளியில வரல அப்படின்னு தெரியாம மாட்டிக்கிட்டு கதறிக்கிட்டு கியா கியா அதுக்கு அஞ்சறிவு. அது வந்தவன குரங்கு என்ன பண்ணுவாங்க, பொரட்டிலே அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அது மாதிரி என்கிட்ட வாயை கொடுத்து வச்சுக்க. அதெல்லாம் அப்போ உள்ள குரங்கு. இப்போ உள்ள குரங்குலாம் அப்படி இல்ல. கையை மாட்டிக்கிட்டு வச்சுங்களேன், ஓங்கி காலால ஒரே உத பானை உடைச்சு எடுத்து வந்துருவோம் நாங்க. அடி பிக்காளி சரி. போயா பிக்காளி பயல. ஆம்பளை இவங்க சொன்னாதான் நாங்க ஆம்பளையா. அப்ப இவங்க சொன்னதா நாங்க பொம்பளை இல்லாட்டி என்ன? ஆம்பளைனா யாருன்னு தெரியாம பேசாத. யாரு ஆம்பளை? மீசல பென்சில மீச வச்சிருந்தா நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த உலகத்துல 4 பேரை அடிக்கிற நீ ஆம்பளை நினைக்கிற. அவன் கிடையாது. இல்ல பெரிய இளவட்ட கல்லு கிடக்குவாரு மந்தைக்கு முன்னாடி ஊருக்கு நடுவுல, அதை தூக்குற ஆம்பளை நினைக்கிற அவனும் கிடையாது. இல்ல ஜல்லிக்கட்டுல போய் மாடு அடக்குறான் பாரு, அவன் ஆம்பளை கிடையாது. இந்த உலகத்துல கட்டுன பெண்டாட்டியும் பெத்தவளையும் எவன் கடைசி வரையும் உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு, அவன் தாண்டி சண்டாளி மகளை உண்மையான ஆம்பளை. என்ன நினைக்கிற நீ? பொம்பளைனா யாரு? ஒரு புருஷனோட வரவு செலவுக்கு தந்தபடி கச்சிதமா அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டுகிட்டு போறா பாரு, அவதான் பொம்பளை. ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் புழுன்னு தடவி இருக்கிறத பூரா வாங்கி ஆர்டர் பண்ணி கவட்டுக்குள்ள குமிச்சான்னு வச்சுக்க, அது மயிரில் கூட வளர்க்காத பீத்த வச்சிருக்கீங்க. நாங்க குடும்பம் மாதிரி நடத்திருக்கனால தான் நீங்க ஆம்பளை மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. நெப்பாட்டு ஒண்ணே தெரியா? ஒண்ணே எல்லாம் கட்டி வச்சு குடும்பம் வச்சாம்னா அப்படியே பொளந்து அப்படியே ஒண்ணே கட்டிக்கிட்டாலும் அப்படியே பிள்ளு பிள்ளுன்னு தான் இருக்கு. சரி போய் ஆனது தெரியா? அடி பீத்த வச்சிருக்கீங்க. போடா பீத்தன பையல. முகரே பாரு முகரே. முகர் கடையும் பாரு. பீத்தன வச்சுக்க குறும்பி அந்து வேற அந்த. போற புள்ள டப்பா டான்ஸ் ஆடுது தெரிஞ்சுக்க. போட்டன வச்சுக்க பாவட பிர்ருன்னு கிளி மாட்டே. இழுத்து வச்சு அறுத்து புட தெரிஞ்சுக்க. போடுற ஓர்ல வக்கா மக்கள மூத்திரம் சுருட்டி போற புள்ள கொட்ட தெரிஞ்சு பேர் தெரிஞ்சுக்க. அடி இருக்க விடலாத நம்மள. அடி உளுத்த துணி இல்லாத நம்மள. அடி ஓடி மோந்து குடிக்க அகப்படாத நம்மள. அடி ஓடி காலத்துக்கு காலத்துக்கு நம்மள. அடி ஓடி பூத்துக்கு ஏந்து கொடுத்தவள. அடி பக்கட அக்கட இருக்கறவள. அடி சூடம் டாக்கி நம்ம ஆல்ரெடி இருக்கற வச்சவள. அடி மைசூருக்கு பக்கட ஐச்சர்கார வச்சவள. அடி வீணா முண்டை. ஓடி முகரே பாரு முகரே. என்ன பேசுற?
ஆம்பளைக்கு சரிசமா பேசுவேன். பொம்பளை சரிசா நீ பேசலாமா? பேசி பாக்குறியா? பேசுவம்மா. ஏய் பேசுவம்யா. ஏன்ட்ட கைய கொடுத்தா பறிச்சிருவ சாந்தி. உன் வாயை கொடுத்தனா வக்க மக்கள உன் சின்ன வாயை கிழிச்சிடுங்க. போயா ஒண்ணு மாதிரி எத்தனை பேரை பாத்து வந்தா சொல்ல போயா. ஏய் நீ எத்தனை பேரை வேணாலும் பார்க்கலாம். ஆனா என்னைய மாதிரி ஒருத்தனை நீ பார்க்கவே முடியாது. ஐயோ அத தெரிஞ்சுக்க. இவரு அப்படியே நீ பெரிய அப்படியே ஓவியா அப்படியே ஆடி அழகுல அப்படியே சொட்டுன்னு அடியுது. ஆடி பீத்த முண்டை வாடி வாடி. யார்கிட்ட பேசுற? நீ பெரிய ஓவியா மன்மத வா குடுத்தன வச்சுக்க முத்தம் மவுத் வச்சு குடுத்தன மன்மத குஞ்சு இவரு. என்ன தண்டராஜு ஆட்டிட்டு வந்துட்டாரு. நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. பதிலுக்கு நீ நெஞ்சில கைய வச்சு தள்ளு பாப்பா. நான் நெஞ்சில கைய வச்சு தள்ளுறேன். எனக்கு சங்கத்துல 50,000 அங்க வந்துட்டாரு. ஏங்க ஒரு பேக் எடுத்துக்கிட்டு ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே என்னையும் பாருங்கடி எப்படி இதையும் பாருங்கடி வெறும் கையோட ஆட்டிட்டு வந்துட்டாரு. இந்த உலகத்துல பெண்ணு பேசி என்னைக்காவது சரித்திரம் இருக்கா? என்ன எப்படி சொல்ற? சரித்திரம் இருக்குயா. இங்க வரு. நாங்க எல்லாமே நீங்க இருக்க முடியாது. ஆம்பளை எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த உலகத்துல புருஷனுக்கு முன்னாடி சண்டை வர்ற காரணம் என்னன்னு சொல்லு. யார்? நீங்க தான். ஒயின் ஷாப் தான். யாரு? குடிக்கிறீங்களா? அதான் காரணம். அப்படி நாங்களாவது குடிச்சிட்டு கூட லூசா தர்றேன். நீங்க பேசியே ஆம்பளையில பூரா கிறுக்காக்கி புரிய. அத வாங்கிட்டு வா மயிர புடுங்கு பால் டப்பா வேணும் மயிறு டப்பா வேணும் சீரக வேணும் சோம்பு வேணும் நெய் வேணும் குய்யி வேணும். ஆமா அடுத்த வீட்டுக்காரி வைக்க மக்களா 4 பேன் செயின் வாங்கிட்டா உடனே உனக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறேன். நீங்க இருந்தே பொண்டாட்டி வச்சிருக்கீங்க அந்த இருந்தே பொண்டாட்டி வச்சிருக்கேன். அவனை போய் பாருங்க. அவன் பொண்டாட்டிய போய் பாருங்க. நேத்து என்ன ஐசிசி பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் லோன் போட்டேன். ஆமா அவன் பொண்டாட்டிக்கு 4 வெவன் சங்கிலி வாங்கி போட்டுருக்காரு. இத்தனை வருஷமா அவன்ட்ட குடி தர மாட்டேன். என்னத்த கண்ட நானே பிள்ளைகளை பூரா பெத்து போட்டு ஒரு புடவைக்கு ஒரு யோக்கியம் உண்டா உனக்கு? ஒரு மயிரும் இல்ல போட்டு இந்த தோடையும் வாங்கி வெடுக்கட்டின்னு புடுக்குன்னு அத்து அட வச்சுட்டேன். ஆமா நீ நாசமா போக உன் கையை கட்ட முடிய புரியுதில்ல. உன் கார் வண்டி அடிச்சு சாக ஏன் இத குடிக்கி அத குடிக்க யார புருஷனை தானே அதெல்லாம்? ஏய் பேச்ச ஏய் இந்த பார் யோ அடுத்தவ பொண்டாட்டி நகை போட்டுருக்கானா அது அவ புருஷனுக்கு மரியாதை. ஒவ்வொரு ஆம்பளையும் ஏன் கோவப்படாம சகிச்சு போறான்னு சொல்லு. ஏன் சொல்லு. எதுக்கு தெரியலையே. ஏன் ஆம்பளை ஊரா கோவப்படாம பொம்பளை இவ்வளவு தூரம் பேசினாலும் சகிச்சு போறாங்க காரணம் சொல்லுங்க பாப்பா. அவ கடக்கா பைத்தியக்காரி பிள்ளை ஊட்டி பெருசாயிருச்சு பாவம். இவளை போட்டு ஊமை குத்தா குத்தனோம்னா மேற்கொண்டு பிள்ளை வந்து கதறிக்கிட்டு அப்பா என்னை அடிக்காதப்பா அப்பா அம்மாவை அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவான். எந்த குழந்தைக்குமே நீ ஆம்பளை பிள்ளை எடுத்துக்க பொம்பளை பிள்ளை எடுத்துக்க தாய்க்கு சப்போர்ட்டா இருக்குமா தகப்பனுக்கு சப்போர்ட்டா இருக்குமா சொல்லு. தாய்க்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். தாய்க்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். தாய்க்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். காரணம் என்ன? என்ன காரணம்? தாய் பொய்யா சொல்லி வளர்க்கறது. தாய் இல்லாமல் மயிரை புடுங்கின தாய் இல்லாம தாய் பொய்யா சொல்லி வளர்க்கறது. எப்படி கேளு. எப்படி? புருஷன்காரன் ஒரு 500 ரூபாய் கொஞ்சம் வெஞ்சனத்துக்கு கொடுப்பேன். சரி. இந்த பெண்ணு என்ன பண்ணுவானா ஒரு 250 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி குழம்பு வச்சுப்புட்டு மீதி 250 ரூபாய் அந்த வெஞ்சனத்துக்கு கொடுத்த காசை ஆட்டையை போட்டு சேர்த்து வச்சுக்கிறது. சேர்த்து வச்சுக்கிட்டோன்னே ஆம்பளை சம்பாதிப்பான் குடும்பத்துக்கு வம்பாடு போட்டு செலவழிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துல ஆம்பளை கிட்ட எதுவும் காசு பணம் இல்லாம இருக்கும். இந்த அம்மா ஆட்டையை போட்டு வெஞ்சனத்துக்கு கொடுத்த காசை பூரா ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. அப்போதைக்கு குழந்தைக்கு ஸ்கூல் பீஸோ இல்லைன்னா புதுசா பள்ளிக்கூடம் திறக்கும் போது புத்தகம் நோட்டு வாங்குவாங்கல்ல. ஆமா இல்லைன்னா தீபாவளிக்கு வரும்போது துணிமணி பலகாரம்லாம் எடுக்கிறாங்கல்ல. அப்ப இந்த அம்மா சிறுவாடு காசை பூரா சேர்த்து வச்சுட்டு என்ன ஒண்ணு எல்லாம் வாங்கி கொடுத்த உடனே சொல்லுவான் புருஷனை பார்த்து நீங்களா கொடுத்து தீபாவளிக்கு காசு பிள்ளைகளுக்கு பூரா துணிமணி யாரும் எடுத்து கொடுத்தா நான் காசு நான் சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தேன். ஆனா இங்க வரு ஆனா இவ கட்டுன புருஷன் காசு வாங்கிருப்பா அதுல ஆட்டையை போடுற மாதிரி ஆட்டையை போட்டு வாங்கி கொடுத்துருப்பா. உங்ககிட்ட நாங்க காசு வாங்கியிருந்தாலும் அதை பத்திரப்படுத்தி உங்க ஆபத்துக்கு நாங்க உதவுறோமா இல்லையா? உங்க மாதிரி குடிச்சிட்டு தெரியல ரோட் வர விழுந்து கிடக்கல என்ன பத்திரப்படுத்துற இல்ல வீண் செலவு பண்றோம்ங்க. ஏங்க எல்லாம் உங்க புள்ள குடிக்காதங்க நாங்க கஷ்டப்படுறோம். அடியே வயித்த கட்டி வாயை கட்டி நாங்க பிச்சை பண்றது. அடியே உன் பத்திரத்தை போய் வீவ் ஆபீஸ்ல போய் போடுறீ பத்திரத்தை போய் உன் பத்திரத்தை ரோட்ல கொண்டே போடியா. முகரை பாரு என்ன பேசுற நீ? முகரை கட்டை பாரு என்ன நீ பேசுற? ஆம்பளை ஊரா குடிக்கிற கேவலமா பேசுற. குடியார என்ன அப்படியே சொல்லுவேன் நானு. இனிமே பேச்சனா மக்க மக்களா அப்படியே சொல்லுவா குடியாரா. அடி குடியாரன பத்தி உனக்கு என்னன்னே தெரியாம பேசுறீங்க. என்ன தெரியும் உனக்கு சொல்லு பாப்பா. ஆம்பளை குடிக்கிறது நீ தப்புன்றியா? தப்புதான். நான் சரின்றேன். நான் தப்புங்கறேன். நான் நிரூபிச்சு விடுவேன். அடி நிரூபியா பாப்பா. ஆம்பளை குடிக்கிறது சரின்றேன் நீ தப்புன்ற. தவறு. இங்க பாரு இந்த கூட்டத்துல இருந்து ஒரு அண்ணன் இருந்தார் ஒரு வெள்ளச்சட்டை காணோம் பாரு. எங்க இந்த மூலையில இருந்தாரு போயிருச்சு வண்டி கிளம்பிருச்சு. அதுக்கு மேல உட்கார முடியல. தெம்பு குறுக்கெலும்பு ஒடிஞ்சு இது ஆயிருச்சு சத்து கெட்டு போச்சு. ஆமா ஆமா. ஆம்பளை குடிச்சான்னு வச்சுக்க அதிகமா குடிச்ச ஆம்பளை பார்த்தீங்கன்னா தள்ளாடுவேன். பாத்திருக்கியா? ஒரு கோட்டு 2 கோட்டு கூட போனவனா தள்ளாட ஆரம்பிப்பேன். உண்மைதானே?
அதிகமா குடிச்சா. சரி. இப்ப இந்த கூட்டத்துல உள்ள ஊரா நாங்க எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு காலையில ஒரு சத்திய பிரமாணம் ஒண்ணு ஏத்துக்கிட்டு என்ன நாளையில இருந்து நாங்க குடிக்க மாட்டோம்டா அப்படின்னு நாங்க சத்தியம் ஏத்துக்கிட்டோம் வச்சுக்க, சண்டாளி மகளை தமிழ்நாடு அரசாங்கமே தள்ளாடி பெறும்படி நாங்க குடிக்கிற வருமான வரியில இருந்துதான் இனி மாசம் மாசம் பொங்கலுக்கு நல்ல பீய திங்கிற 1000 ஓவா வாங்குறல. யாருக்கு காசு? அடியே நொப்பண்டு காசாடி, அடியே ஓத்தாட்டு காசாடி, அடியே நொக்காட்டு காசாடி. ஏய் ஆம்பளை குடிக்கிறான் பாரு, இந்த வருமானத்துல இருந்து தாண்டி உனக்கு ஒரு பக்கெட் ஒதுக்கி கொடுக்குறேன். பொங்கலுக்கு தீபாவளிக்கு 1000 ரூபாய் வாங்குறோம்னு சொன்னியே, அத வாங்கி நாக்கோனையா சமைச்சு குடுக்குற பிய திங்கமா திங்கறியல? யாரு? இன்னும் கொஞ்சம் வலிச்சு போடுறி, அப்படி நக்கி நக்கி திங்கறியல? சப்பு கொடி திங்கறியல? அது என்ன? யாரு? அது வந்து ஆக்கி போட்டது தான் உனக்கு. அப்ப நீ சமைச்சு போடுறத நாங்க பிய திங்கறோம், சப்பு பிய திங்கறோம். திங்கறத தான் திங்கற. என்ன பேசுற? என்ன பேசுற? உண்மையா தான் பேசுறேன் நானு. கருத்தா பேசு. கருத்தா தான் பேசியிருக்கேன். நீ பெண்ணு வந்து நீ ஆம்பளைக்கு ருசியா சமைச்சு போற ஏத்துக்கிறேன். அதுலயும் ஒரு சுயநலத்தோட சமைச்சு போற. என்ன சுயநலம் எங்களுக்கு? கட்டுன பொண்டாட்டி கட்டுன புருஷனுக்கு ருசியா சமைச்சு போடலன்னு வச்சுக்க, புருஷன் சுகம் கொடுக்க முடியாது. ஐயோ இவர் சுகம் கொடுத்துட்டாலும் கரண்ட கால் நரம்ப பிடிச்சி இழுத்துக்கிற முடியும். யாருக்கு? உனக்கா எனக்கா? இழுத்துக்கிற முடியும். அதுலயும் உனக்கு என்ன இழுக்குது? நீ உனக்கு நீ வாட்டுக்கு செவனையே சித்தப்பான் தானே இருப்ப. எங்களுக்கு தானே வேர்த்து வடி, உனக்கு என்ன மயிர்லையா வடி? உனக்கு என்ன தெரியல? அடிச்சிட்டு உட்காரு. சொல்றது கேட்டிட்டு. உனக்கு எனக்கு சொத்து தரல? இல்லையே. இல்ல வாய்க்கு வரது. அட இல்ல. இல்ல குடுக்கல வாங்கல. அட இல்லையா? இல்ல நீ என் பொண்டாட்டியா? உன்னை வச்சிருக்கனா? இங்க பாரியா? இல்லன்ட்டேன். இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற? நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்ற? பழம். என்ன பழம்? மாம்பழம். ஏய் நத்தத்து பக்கத்து இல்லாத பழம் உன் பழம் பெரிய மாம்பழம். ஆமா. அடிப்பி தச்சிருக்கி. ஏய் இருக்கிறதே விக்க முடியும். அதுக்கு உனக்கு என்ன விக்கலாம்னு சொல்ற நீ? உன் மாம்பழம் இல்ல. உன் மாம்பழத்துல எனக்கு சின்ன டவுட். என்ன டவுட்? இது மாம்பழம் மாதிரியே தெரியலையேடா. ஐயோ மூடி இருக்கு, கூடையில மூடி வச்சிருக்கேன். சாந்தி திரும்ப ஊராளிப்பட்டியில டீ கடையில கிடக்கு மாதிரி வரிக்கி ரொட்டி அந்த கதையாலடா சப்பட்ட வந்து. சரி உன் பழம் இருக்கு, உன் பழம் டெம்பரா இருக்குமா இல்ல குளக்குலோன்னு இருக்கு? டெம்பரா இருக்கு. நீ நான் சொல்லி தம்பி தம்பி அது சொல்லு. அதாவது பழம் வைக்கிற பூராமே டெம்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி ஏன் இப்படி உங்க பழத்தை பூரா பொய்யா புழுவி தள்ளிருக்கீங்க? ஏமாந்துடக்கூடாது. உண்மைதான் சொல்லியிருக்கேன் நானு, பொய் பேசவே மாட்டேன். சரி உன் பழத்துல காம்பு இருக்கா? பழம்னு காம்பு இல்லாம இருக்குமா? காம்புக்குலாம் பால் வருதா? அது காயில தான் வரும், பழத்துல வராது. காயில கிள்ளா பால் தெரிக்கும், பழத்துல வராது. பழத்துல லேசா அப்படி காம்பை நசுக்கி விட்டா ஊன் தண்ணியா வடியுமே வரதா? ஏன் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி? பழம் வாங்க போறியா? உங்களுக்கு வந்து நீங்க உன் மாம்பழம் நல்லா இருக்குமா? இல்ல நல்லா இருக்குமா தெரியும். ஏன்னு கேளு. இன்னும் கொஞ்சம் நாள்ல மாம்பழ சீசன் வந்துடும். ஆமா. இந்த நத்த ரோட்ல பூரா மாம்பழம் தான். அப்படியா? ஒரு அக்கா கூட நிறைய மாம்பழம் வச்சிருக்கான். ஒரு மாம்பழத்தை அறுத்து வச்சிருப்பாங்க. நம்ம போய் கேட்பான், அக்கா இந்த மாம்பழம் நல்லா இருக்குமாப்பா அக்கா அப்படின்னு கேட்பான். அந்த அக்கா சொல்லும், இந்தப்பா இந்த கீத்து மாதிரி தான்ப்பா இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்கான். உன் மாம்பழம் நல்லா இருக்குன்றிய ஒன்னு ஓம்பிட்டு ஒரு கீத்தை கொடு. என்ன எப்படி கேக்குற? இல்ல மாம்பழத்தை கண்ணுல நாஞ்சி காமி. அதெல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல காசை நீட்டு முதல்ல. தரமாட்டியா? தரமாட்டேன். அடியே சும்மாலாம் கிடையாது. அடியே புழு வைக்க போதுடி. புழு வச்சாலும் பரவாயில்ல, நீ திங்காம இருந்தா போதும். போயா அடி பித்தச்சிருக்கீ. என்னத்த கொண்டு வர? ஒரு மயிர் மிச்சம் இல்ல. என்னதுக்கு? இங்க பாரு ஒண்ணுமே மிச்சம் இல்ல. இருக்கிற வரையும் நல்லா செஞ்சு பிடிச்சு எத்துப்போ. என்ன செஞ்சு விட்டு? எல்லாருக்கும் தேவைக்கெல்லாம் நிறைய செஞ்சுதான் வச்சு உட்கார்ந்திருக்கேன் நானு. இரு என்னத்த கொண்டு போற? நீ என்னத்த கொண்டு போற? இருடி நான் தான் தாராளப்பட்ட மனுஷனா ஓபனா வந்துட்டேன்ல. அங்க போயா? இரு. என்னையா? இதுல உன் பேர் எழுதி இருக்கு, இதுல என் பேர் எழுதி இருக்கு. ரெண்டு மைக்கும் யாரு மாத்தி மாத்தி பேசிக்கலாம். ஓ மைக் வந்து அவர் விட்டுதான் நம்ம எல்லாரும் வந்து பேசல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சாந்தி, நல்லதை கிட்டதை நல்லா லஜுகுலா ஜிசுகுலா குலாப் ஜாமுன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போ. லஜுகுலா குஜுகுலா சாப்பிட்டுட்டு போ. இந்த ஒரு இளமை இருக்கிற வரையும் தான். என்ன இந்த தோல் மட்டும் உனக்கு சுருக்கம் கொடுத்துருச்சு பாப்பா தெரிஞ்சுக்கமா. பஞ்சாமிரதம் மிதிக்க கூட உன்னை கூப்பிட மாட்டாங்க. கேட்டுக்க சுருங்கிருச்சுல உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்ல. எங்களுக்கு பஞ்சாமிரதம் வாங்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாங்காம இருந்தா போதும். வா மூடியா. அப்படியே என்னமோ அப்படியே இது திண்டுக்கல்ல எத்த தண்டி பூட்டா வாங்கி பூட்டிக்க. வா வா யாவரத சொல்லு. மாமலமா மாமலாம் வல்க மாமலமா மாமலாம் வல்க மாமலாம் செல்லத்து மாமலாம் மாமலமா மாமலாம் வல்க மாமலாம் அழகா இருக்கே எப்படி நீ அடிக்க போற உசரம் இருக்கே எப்படி நீ அடிக்க போற அந்த மண்ணி நித்துக்கிட்ட துள்ளி வாடா
இழந்த பழத்திருக்கு இழந்த பழத்திருக்கு இழந்த பழத்திருக்கு நான் ஏறி நானும் ஏறி ஏறாத மனமே சூப்பர் இழந்த படுத்திருக்கு இழந்த படுத்திருக்கு நாங்க 4 பேர் ஏறி அந்த புள்ள அத்தோட நாரி இல்ல கிடையாது கிடையாது நாங்க 4 பேர் ஏறி சாந்தி குளுக்கட்டுமா மோகன்தாசன் நீ விடிய விடிய குளுக்கினாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அட கீரை முண்டை அந்த புள்ள இருக்கும் போதே நீ ஏன்டா குளுக்குற? மோகன்தாசன் சீட்டு போட்டிருக்கியோ? குளுக்கல் சீட்டு போட்டிருக்கியா? இல்ல கேக்குது இல்ல சொல்லுது 2 பேர் மண்டையை உடைச்சிருவேன். ஏய் சண்டாளி நீ எங்க 2 பேரும் மண்டைய தாண்டி உடைப்ப. அவங்க 2 பேரும் எதை பாக்குறாங்க தெரியுமா? படிச்சு ஹலோ தேன் சேகரானே தேன் சேகர் குறும்பந்திலார் முக்கியஸ்தர்கள். ஆமா பூரா குடும்பத்தினர் முக்கியஸ்தர்கள். பிரகாஷ் குடும்பத்தினரா சமஸ்கிருதத்தில் இருந்த மாதிரி எழுதியிருக்காரா? தேன் சேகர் குடும்பத்தினரா? குடும்பத்தினர் சார்பாக. ஆமா தேன் சேகர் குடும்பத்தினர்கள் முக்கியஸ்தர்கள் சார்பாக இவன் பிரகாஷ் DMK குரூப்ஸ் அன்புள்ளவர்கள் இங்கு எனக்காகவும் இங்கு சாந்தி இன்னொன்று இருக்கா? இதுல என்ன இருக்கு? கோபுரங்கள் உயர்ந்தாலும் உங்கள் உயர்வில் வாழ்ந்தவன் இப்படிக்கு தேன் சேகர் ராஜா தேன் அம்மாள் இவன் பிரகாஷ் பிரபு. ஆமா அன்புள்ளவங்க சேர்ந்து எங்கள் இருவருக்கும் தலா 101 அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்வதிராதடி மச்சங்குரி ஆராதடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ மச்ச பார்வதிராதடி மச்சங்குரி ஆராதடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ பச்சை பார்வதி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ
பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்ல அட அப்போது பார்த்தவுள்ள எனக்கு அடையாளம் தெரியவில்லை என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போத தெரியவில்லை அது என்னன்னு புரியவில்லை அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை ஐயரு மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு மீன் மாட்டிக்கிட்டு சேர்த்துல ஐயரு மீன் பிடிக்க போன